இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி அசிசி நகரத்தினுடைய புனித கிளாரா என்பவருடைய நினைவு நாளைத்தான் நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, திருச்சபையுடைய வரலாற்றில் 13வது நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் புனிதை, இத்தாலி தேசத்தை சார்ந்தவர். புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய ஆன்மீகத்தால் ஈர்க்கப்பட்டு புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய சபையில் சேர்ந்து பிற்காலத்தில் பெண்களுக்கான ஒரு தனிப்பிரிவாக புவர் கிளேர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஏழ்மையின் கிளாரா என்கிற ஒரு துறவு சபையினுடைய தலைவியாக வாழ்ந்து புனிதத்திலும் தாட்சியிலும் எளிமையிலும் வாழ்ந்து மறித்தவர் தான் இந்த புனித கிளாரம்மா என்பவர். அன்புமிக்கவர்களே, பிறப்பால் ஒரு அரச குடும்பத்தை, பிரபுத்துவ குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் உலக இன்பங்களையும் உலக நாட்டங்களையும் முற்றிலுமாக விட்டொழித்து புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய வழியில அவருடைய மறைவுரை கேட்டு மனம் மாறி ஏழ்மையிலும் எளிமையிலும் இறைவனை அன்பு செய்தவர் தான் இந்த புனித கிளாரம்மா என்பவர். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதையினுடைய தாட்சி, இந்த புனிதையினுடைய எளிமை, இந்த புனிதைக்கு இருந்த துறவரத்தின் மீது இருக்கிற நாட்டம், இந்த புனிதைக்கு இருந்த உலகத்தின் மீதான வெறுப்பு நமக்கும் இருக்க வேண்டுமா? இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். 13வது நூற்றாண்டில் மாபெரும் மறுமலர்ச்சியை ஆன்மீகத்தில் ஏற்படுத்திய பெண்களுள் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார் இந்த புனித கிளாரா. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளையும் இறப்பையும் பற்றி முன்னறிவிக்கிறார். அந்த நேரத்தில் தான் அவர் வரி செலுத்துவதை பற்றின ஒரு கேள்வி எழுகிறது. இயேசு கிறிஸ்து கடவுள் தன்மையில் இருந்தாலும் அவர் மனிதராக உருவெடுத்து தாட்சியையும் கீழ்ப்படிதலையும் நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த மண்ணுலக வாழ்க்கையில தாட்சியோடு கூடிய ஒரு கீழ்ப்படிதல் என்பது ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் தேவை என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார். தற்பெருமையும் ஆணவமும் தலைவரித்தாடுகிற இந்த ஒரு காலச்சூழல்ல இந்த தற்பெருமை ஆணவத்தால் உலக தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழித்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில், தற்பெருமை ஆணவத்தால் இன்றைக்கு வன்முறை பெருகி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில், தற்பெருமை ஆணவத்தால் இன்றைக்கு சுயநலத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிற ஒரு காலச்சூழல்ல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாட்சியோடு கூடிய கீழ்ப்படுதலை இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, இயேசு கிறிஸ்து தாட்சியோடு கூடிய ஒரு கீழ்ப்படிதல்ல நமக்கு ஒரு அழகான உதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். திருச்சபையினுடைய வரலாற்றில் பல புனிதர்கள் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற அசிசி நகரத்தினுடைய புனித கிளாரம்மா அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், சுகபோகமான ஒரு வாழ்விற்கு தகுதியானவராக இருந்தாலும் ஏழ்மையை தேர்ந்தெடுக்கிறார், எளிமையை தேர்ந்தெடுக்கிறார். அவருக்கு ஆன்மகுருவாக இருந்த புனித பிரான்சிஸ்கு அசிசியார் கூட மிகப்பெரிய வாணிபம் செய்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தாட்சியோடும் எளிமையோடும் இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையில் உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக நான் சொல்லுகிற கூற்று மிகையாகாது. நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் பலரை பார்க்கிறோம். தாட்சியோடு கூடிய கீழ்ப்படிதல், தாட்சியோடு கூடிய எளிமையான வாழ்வை இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய நினைவுக்கு வருவது அருட்தந்தை பிரான்சிஸ் ஸ்லூஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு சலேசிய குருவானவர். அன்புமிக்கவர்களே, போலந்து தேசத்தை சார்ந்த அவர் சென்னை மறைமாநிலத்திற்கு வேத போதக பணிக்காக வருகிறார். 18-20 வயதுல வேத போதக பணிக்காக வந்த அவர் தமிழகத்துல அப்பொழுது வட ஆற்காடு மாவட்டம் என்று சொல்லப்படுகிற வேலூர் மற்றும் போலூர் பகுதியில தன்னுடைய பணிவாழ்வை தொடங்கினார் என்றும், அதற்கு பிறகு தமிழகத்துல பல இடங்களில் இந்த ஃபாதர் பிரான்சிஸ் லூஸ் என்பவர் சென்னையில வியாசார்பாடி, பிராட்வே மற்றும் அதற்கு பிறகு அரியலூர் மாவட்டத்தில் வரதராஜன்பேட்டை என்கிற பகுதியில் பல்வேறு பணிகளை இவர் ஆற்றியிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, அவருடைய முதுமை காலத்தில் வரதராஜன்பேட்டை என்கிற அந்த தொன்போஸ்கோ நிறுவனத்தில் அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். சபை தலைவர்களுடைய அறிவுறுத்தல் காரணமாக சென்னைக்கு மாற்றலாக வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு 40-50 வயது மதிக்கத்தக்க துறவிகள் கூட உடல்நலத்தை காரணம் காட்டி நான் இங்கே இருந்து விடுகிறேன், என்னை இன்னும் 2-3 ஆண்டுகள் இங்கே பணி செய்து விட்டு விடுங்கள் என்று கேட்கிற இந்த ஒரு காலச்சூழலில் 80 வயதிற்கு மேற்பட்டவராக இருந்தாலும் கீழ்ப்படிதல் காரணமாக சபை தலைவர்கள் உரைத்த அந்த அறிவுரை கேட்டு சென்னைக்கு செல்கிறார். அதற்கு பிறகு சில மாதங்கள் கழித்து உடல் நலக்குறைவு காரணமாக
அவர் மரணித்தார். அன்புமிக்கவர்களே, எல்லோருமே அவரிடமிருந்து கற்றுக்கொண்டது, அனுபவம் மிக்கவராக இருந்தாலும், முதியவராக இருந்தாலும், சபைக்கு பேருதவி செய்த ஒரு உபகாரியாக இருந்தாலும், கடைசி வரையில ஏழ்மையோடும் தாட்சியோடும் கீழ்ப்படிதலோடும் வாழ்ந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்மாதிரியாக வாழ்ந்தவர் தான் அந்த குருவானவர். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் தாட்சியும் நம்மிடம் இல்லை, கீழ்ப்படிதலும் நம்மிடம் இல்லை. இந்த இரண்டு புண்ணியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு வாழ முயற்சி செய்தோம் என்றால் குடும்பங்களில் அமைதி ஏற்படும், குடும்பங்களில் ஆசீர்வாதம் கிடைக்கும், குடும்பங்களில் சமாதானமும் அன்பும் பெருகும், குடும்பங்களில் இறை பராமரிப்பை நம்மை உணர முடியும் என்பதை தான் இந்த வாசகங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன. இயேசுவை போல தாட்சியோடும் எளிமையோடும் கீழ்ப்படிதலோடும் இருந்தால் இறை பராமரிப்பு நம்மை கைவிடாது என்பதை உணர்ந்து தாட்சியோடும் எளிமையோடும் கீழ்ப்படிதலோடும் வாழ கற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.